வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. அந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு 2. ஆன்மீகத்தில் 2 என்ற எண் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத மகான்கள் என்ன சொல்கிறாங்க, வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மனித வாழ்வு 2 பயணத்தில் தான் இருக்குது. தன்னை அறிதல் பயணம் அல்லது இறைநிலையை உணரக்கூடிய பயணம். உலக கட்டிக்காக்கும் இறைவனின் பெயரை புகழை பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் கண்ணதாசன் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் திருவிளையாடல் படத்தில். ஒன்றானவன் உருவில், உருவில் இரண்டானவன். அதே மகரிஷி உருவங்கள் கோடான கோடியாய் அவை உள்ளும் புறமும் அருவமாய் ஊடுருவி நிறைந்தியங்கும் ஒரு சக்தி உயிராகும் இயற்கையாகும் கடவுளாகும் சொல்கிறாங்க. இன்னொரு கவியில் அருவமே உருவமாய் ஆதியே அறிவாய் அறிவே குணங்களாய் அனுபவம் ஒழுக்கமாய் இருளே வெளிச்சமாய் இன்பமே துன்பமாய் மௌனமே சத்தமாய் மாறியது அறிவுன்னு சொல்கிறாங்க. 2 என்ற எண்ணெய் ஆன்மீகத்தில் எதிரெதிர் அம்சங்களை குறிக்கும். 2 தான் 1 வருது. இன்னொரு நுட்பத்தையும் சொல்லலாம். 1 2 பிரிக்கிறதுன்னு என்பது உண்மை. 2 என்ற எண் ஆன்மீகத்தில் ஒருமைப்பாட்டை தான் சொல்லுது. அது 2 பிரிந்திருக்கிறதையும் சொல்லுது. எதிரெதிர் சக்திகள் இணைந்து ஒருவருக்கொருவர் சார்ந்து ஒரு முழுமையை உருவாக்குது. இப்போ சிற்றம்பலத்திலிருந்து தான் நம்ம பேரம்பலம் போக முடியும். ஜீவாத்மாவில் இருந்து தான் பரமாத்மாவை அடைய முடியும். அஞ்ஞானத்தில் இருந்து தான் மெய்ஞானத்துக்கு செல்ல முடியும். சிற்றின்பத்திலிருந்து தான் பேரின்பத்தை அடைய முடியும். உணர்ச்சியிலிருந்து தான் உணர்வு நிலைக்கு வர முடியும். இல்லறத்திலிருந்து தான் துறவரத்துக்கு செல்ல முடியும். புறத்திலிருந்து தான் அகத்துக்கு செல்ல முடியும். இயக்கத்திலிருந்து தான் இருப்பு நிலைக்கு செல்ல முடியும். வேகத்திலிருந்து தான் வேகத்தை உணர முடியும். இருளிலிருந்து தான் வெளிச்சத்திற்கு செல்ல முடியும். ஊனக்கண்ணிலிருந்து தான் ஞானக்கண்ணை அடைய முடியும். விளக்கும் ஆற்றலிலிருந்து தான் ஈர்க்கும் ஆற்றலுக்கு காந்தத்துக்கு செல்ல முடியும். துன்பத்திலிருந்து தான் இன்பத்தையும், விண்ணு என்பது தான் அதனுடைய மூலம் எது? இறைத்துகள். கெட்ட பதிவுகளிலிருந்து தான் நல்ல பதிவுகளுக்கு செல்ல முடியும். தீய எண்ணத்திலிருந்து தான் நல்ல எண்ணத்தை உணர முடியும். எதிர்மறை ஆற்றலிலிருந்து தான் நேர்மறை ஆற்றலை உணர முடியும். சூழ்ந்தழுத்தும் ஆற்றலிலிருந்து தான் தன்னிருக்க ஆற்றலையே நாம் சுத்த வெளியில் உணர முடியும். மறுமைக்கு இம்மை, மரணமும் மரணத்திலிருந்து தான் ஜனனம், இரவும் இருந்து தான் பகல், வறுமையில் இருந்து தான் வளமை, பழியில் இருந்து தான் புகழ், செலவில் இருந்து தான் வரவு, பகையில் இருந்து தான் நட்பு, பெண்ணில் இருந்து தான் ஆண், சந்திரனில் இருந்து தான் சூரியன், தீமையிலிருந்து தான் நன்மை, தீய வாசனையிலிருந்து தான் நல்வாசனை, நரகமும் நரகத்திலிருந்து தான் சொர்க்கம், விஷயத்திலிருந்து தான் விஷத்திலிருந்து தான் அமுதம், கலக்கமும் கலக்கத்திலிருந்து தான் தேற்றம், காட்டிலிருந்து தான் நகரம், பாவத்திலிருந்து தான் புண்ணியம், பிரிவிலிருந்து தான் புணர்ச்சி, மறதியிலிருந்து தான் நினைவு, வெறுமையிலிருந்து தான் கருமை, பொய்யிலிருந்து தான் மெய்மை, புதுமை பழமையிலிருந்து தான் புதுமை. அப்போ எதிரெதிர் சக்திகள் இணைந்து ஒன்றை சார்ந்து ஒரு முழுமையை உருவாக்குதுன்றது இந்த 2 எண்ணினுடைய இது. விஞ்ஞானம் மெய்ஞானம் இருதுறையில் சேர்ந்தோர் விந்தையென மயக்கும் புதிர் போன்றதே விண்துகளாம் விஞ்ஞானத்தார் கருதும் முதல் நிலையின் விண் மற்றொன்று.
விண்வெளியோடு உரச எழும் நிழலின் மற்றொன்று விஞ்ஞானம் கூறும் முதல்வின் கூட்டுத்தூளாம். விதவிதமாய் பல வடிவில் அழுத்த வேறுபாடாம் விஞ்ஞானம் காணாத நிழல் விண்கூட வேறுபட்ட பஞ்ச தன்மாத்திரையாம் மனம் அப்படின்னு கவியில் சொல்கிறாங்க மகரிஷி. நமது நாட்டில் 2 இதிகாசங்கள் என்ன, மகாபாரதம் ஒன்று, ராமாயணம் ஒன்று. உலகத்தில் தலை சிறந்த மறைநூல் திருக்குறள் 2 அடியில் தான் இருக்குது. சமய உலகத்தில் ஒருவனுக்கு 2 விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. ஒன்று ஞானம், 2 அனுஷ்டானம். ஞானத்தை ஏரின்னு சொல்லுவாங்க, அனுஷ்டானத்தை செய்முறைன்னு சொல்லலாம். வெறும் ஞானத்தால் பயனில்லைங்க, வெறும் அனுஷ்டானத்தினாலும் பயனில்லை. இந்த பிரபஞ்சமானது வித்திய விபூதி, லீலா விபூதின்னு 2 இருக்குது. சோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா 2ஆம் இடம் என்பது மிக மிக முக்கியமானது. 2ஆம் இடம் என்பது தான் புறத்தை குறிக்குது. ஒருவனுக்கு குடும்பம் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், கலைகள் எப்படி இருக்கும், காதுகள் எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும், வாக்கு எப்படி இருக்கும், அவருடைய செல்வம் எப்படி இருக்கும், எல்லாமே சோதிடத்தில் சொல்கிறது இந்த 2ஆம் இடம்தான். 2லிருந்து 1 வருகிறது, 1 2ஆக பிரிகிறது என்பது உண்மை. ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவனெல்லாம் அலைபோல் ஆகும். வேதமுடன் அலைகளது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும். வாதமிடும் பல கோடி அலைகளூடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியங்கள் கொண் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றுன்னு மகரிஷி கவியில் சொல்கிறாங்க. பகலும் இரவும் வேறு வேறு என்றாலும் பகலற்ற நிலை தான் இரவு, இரவற்ற நிலைதான் பகல், செல்வமற்ற நிலைதான் வறுமை, வறுமையற்ற நிலைதான் செல்வம். வேறு ஒரு கோணத்தில் சொன்னேன்னா, ஒன்று இருக்கிற இடத்துல வேறொன்று இருப்பதில்லை. பகை நட்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகைவர்களாக இருப்பவருடன் நட்பு இருக்காது, நட்பு இருக்கும் இடத்துல பகை இருக்காது. சைவத்திலும் வைணவத்திலும் இந்த 2இன் பெருமை வெகுவாக பேசுகிறாங்க. அடிப்படையில் இறைவன் சிவசக்தி சுரூபமாக இருக்காது, எப்பொழுதுமே சிவபெருமான அம்பாளுடன் தான் இணைத்து பேசுவது சைவ மரபு. சிவனின் உடலில் இடம் பிடித்திருக்கிறாங்க பார்வதி, அங்கே 2 ஒன்றான நிலை. இதை தான் சொல்லுவாங்க, மாசற்ற ஒளிவூடே மறைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலைன்னு சொல்லுவாங்க. மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதையுணர இருள்நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? அது எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாக பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இதை மறைபொருள் உணர்ந்த குருவடி தொடர்வீர் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் நேர் எதிர் நிலையில் சஞ்சரிக்கும் இயல்புடையது. அவன் பளிச்சென்ற தெரிகின்ற பொழுது முழு நிலவு, அவன் நேர் எதிர் நிலை அமாவாசை. இந்த 2ம் சந்திரனின் இயல்பு. அவன் வளர்கிறான், ஒரு நிலைக்கு போகின்றான், அது பௌர்ணமி. அதற்கு மேல் அவன் தேய ஆரம்பித்து விடுகிறான், அதன் முடிவு அமாவாசை. வளர்வதும் தேய்வதும் என்பது வாழ்க்கையை சுட்டி காட்டுது. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இந்த வளர்பிறை காலமும் தேய்பிறை காலமும் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் காரகன்னு சொல்லுவாங்க சந்திரனை. குழந்தையின் உடலிலிருந்து உடலின் ஒவ்வொரு பாவமும் பல்லு வளருது, எலும்பு வளருது, ஒரு கட்டத்தில் தேய தொடங்குது, பல் விழுது, முதுகு வளையுது. எவ்வளோ தான் உயரமான மலையாக இருந்தாலும் அதன் உச்சிக்கு போன உடனே பள்ளம்தான் இருக்கும். சந்திரன் மாறுகின்ற நிகழ்வை பருவம்னு சொல்கிறாங்க. பிள்ளைத்தமிழில் குழந்தையின் வளர்ச்சியை பல்வேறு பருவங்களாக சொல்லுவோம். சந்திரன் ஒரு நாள் இருந்து இன்னொரு நாள் வளர்வதையோ தேய்வதையோ பிரதமை துவிதை என்று திதிகளாக சொல்லுவாங்க. மிதுனமே நமது உத்தேச்சியம் என்று வைணவத்தில் சொல்லுவாங்க. மிதுனம்னா 2. எண்கணித சாஸ்திரத்தில் 2 என்பது மனோகாரண
சந்திரனை சொல்லுவாங்க. மனதின் இயல்பு ஒன்றை விட்டு ஒன்று தாவறது தான். சில முக்கியமான உறுப்புகள் ரெண்டாகவே இருக்குது. ஒன்றாக இருந்தால் செயல்கள் இரண்டாகவோ பலவாகவோ இருக்கும். செவிகள் 2, ஆனால் கேட்குறது ஒன்று தான். அது ஒரு செயலை மட்டும்தான் செய்யுது. கண்கள் 2ஆக இருந்தாலும் அது ஒரு காட்சியை தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு கண்ணும் தனித்தனி காட்சியாக காண முடியாது. இதில் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லுவார் இல்லைங்களா, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா, 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு பாடியிருப்பார். முகத்தில் ஒரே ஒரு வாயை மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்த வாய்க்கு 2 செயல் இருக்குது. ஒன்று உண்பது, இன்னொன்று பேசுவது. இந்த 2ஐயும் எச்சரிக்கையாக செய்யணும் என்பதற்காக தான் ஒரு வாசலை வச்சாங்க. 2ம் தான் மனிதனை கீழே தள்ளுது, மேலே தூக்குது. உண்பதிலும் எச்சரிக்கையாக இருக்கணும், பேசுவதிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். பேசக்கூடாததை பேசி கெட்டவர்கள் அதிகம், உண்ணக்கூடாததை உண்டு கெட்டவர்களும் உலகில் அதிகம். அதே மாதிரி சிறுநீரகம் 2, அதன் வேலை சுத்திகரிப்பு ஒன்று தான். கால்கள், கை கால்கள் 2, கால்கள் 2, ஆனால் ஒவ்வொரு காலும் ஒரு இடத்தை நோக்கி செல்வதில்லை, 2ம் ஒரே இடத்தை தான் நோக்கி செல்லுது. மூளை 1, ஆனால் எண்ணங்கள் 1க்கு மேற்பட்டவை. 2 ஒன்றாகி தான் உடலும் உலகமும் இயங்குது. இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு. எண் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள்னு சொல்லுவாங்க. எண் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளும் மக்களுக்கு கண்கள். எழுத்தும் எண்ணும் 2 கண் போன்றதுன்னு சொல்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் என்ன, மயக்கத்தை பற்றி வரும், மயக்கத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா, நல்வினை தீவினை. இந்த 2 வினையை தான் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அறவழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு கல்லால் பிறவி நீந்தல் அரிதுன்னு சொல்கிறாரு. அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவி கடலை நீந்த முடியாது. திரும்ப பிறந்துக்கிட்டு இருப்பாங்க. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவங்க கடக்க முடியாது. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அறிந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்பவர்கள் அறிவில்லாதவர்கள் என்றும், அன்பே சிவம் என்று உணர்ந்தவர்கள் அதன் வடிவமாகவே மாறிடார்னு சொல்கிறாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பது ஔவையார் வாக்கு. இது முக்காலும் உண்மைதான். ஏன்னா இந்த 2மே நமக்கு 2 கண்களைப் போல இருந்து வாழ்க்கையினுடைய சீருடனும் சிறப்புடனும் வாழ உதவி புரியுது. சில முக்கியமான பாசுரங்கள் 2 முறை சொல்லணும். அதற்கு இரட்டை பாசுரங்கள்னு சொல்லுவாங்க. இருமை அப்படின்னா, இம்மை என்பது இவ்வுலக வாழ்க்கை, அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை. மறுமை என்பது மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை. இருமைக்கு இம்மை மறுமைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. இருமை என்பது 2 எதிரெதிர் அல்லது வேறுபட்ட விஷயங்களை அல்லது கருத்துக்களை குறிக்கும் ஒரு சொல்லு. இருமை நன்மை தீமை என 2 வகையாகவும் சொல்லலாம். வள்ளுவ பெருந்தகை எப்படி சொல்கிறேன்னா, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுன்னு சொல்கிறார். எல்லா இடங்களிலும் நிலவுகின்ற நன்மை தீமை போன்ற 2 வகை நிலைகளை தெளிவாக உணரணும். அவ்வாறு உணர்ந்து அந்த இடத்துல அற வழியில், நேர்மையான வழியில், தர்மத்தின் வழியில் செல்வோர் வாழ்க்கையில் உயர்வு பெற்று மாட்சிமை என்கிற சிறப்பு ஒளியாக உலகில் வீசுவாங்களாம் அவங்க. சமநிலை, எதிரெதிர் சக்திகள் இணைந்து ஒருவருக்கொருவர் சார்ந்து ஒரு முழுமையை உருவாக்குறதுக்கு பேர் தான் சமநிலை. 2 நபர்களுக்கு இடையே உள்ளது தான் உறவு, ரிலேஷன்ஷிப். உடலுக்கும் மகரிஷி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, உடலுக்கும் உயிருக்கும் இடையே உறவு இருக்கணும். அதாவது ஆங்கிலத்தில் ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மகரிஷி கொடுத்துருக்கிறது உடற்பயிற்சியும் காயகல்பமும். உடலுக்கும் மனதுக்கும் இடையே உறவு இருக்கணும், மென்டல் ஹெல்த்து. அதுக்கு மகரிஷி கொடுத்துருக்கிறது தவம். தனக்கும் சமுதாயத்திற்கும் இடையே நல்ல உறவு இருக்கணும், சோஷியல் ஹெல்த்து. அதுக்கு மகரிஷி கொடுத்துருக்கு அகத்தாய்வு.
தனக்கும் இயற்கைக்கும் இடையே நல்ல உறவு இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். அதுக்கு மகரிஷி கொடுத்துருக்கிறது பிரம்மனான்னம். உறவிலே அமைந்துள்ள உண்மையை உணர்ந்திடு, துறவிலே உள்ள தூய்மை பெற்றுயலான்னு சொல்கிறார் மகரிஷி. உறவிலே அமைந்துள்ள உண்மையை உணர்ந்திடு, துறவிலே உள்ள தூய்மை பெற்றிடலான்னு சொல்கிறார். ஒருமைப்பாடு, இந்த இருமைக்குள் ஒருமைப்பாட்டை அடைவதற்கான தேடலை குறிக்குது. இந்த இருமைன்னு சொல்கிறாங்களா, இம்மை மறுமை, அதில் ஒருமைப்பாட்டை இரண்டு எதிரெதிர் அம்சங்கள் இணையும் போது ஒருமைப்பாடு உருவாகுது. இரட்டைத்தன்மை, எல்லா பொருளோ இல்லை நபரோ ரெண்டு குணாதிசயங்களோ உணர்ச்சிகளோ இரட்டைத்தன்மை இருக்கும். எண் 2 ஆன்மீக முக்கியத்துவம் கலாச்சாரம் மற்றும் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் மாறுபடுது. ஆனால் பொதுவாக இது இருமை, சமநிலை, உறவுகள், ஓர்மை நிலை, ஒருமைப்பாட்டுக்கான கருத்தை கொண்டிருக்கு. இந்திய தத்துவம் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாவைதம் என 3 விதமாக இருந்தாலும் இவன் மறைமுகமாக 2 சொல்லி தான் 1 சொல்லுது. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாவைதம் போன்ற தத்துவங்கள் 2 என்ற கருத்தை வெவ்வேறு விதமாக விளக்கினாலும் 2க்கும் இடையே உறவையும் விளக்குது. இதுதான் மகரிஷி கவியில் கொடுக்குறாங்க. அத்துவிதம் துவிதம் என்றால் ஆதி அறிவானதே, அத்துவிதம் துவிதம் என்றால் ஆதி அறிவானதே, வித்து மரம் ஆனார் போல் வேகம் நுட்பமாய் உளது. கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரசம் பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டு கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல். கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கம் ஒக்கும். கற்கண்டு கரும்பு ரசம் 2ம் போலாம், கடவுளும் மற்றனை துருவம் கருத்துணர்ந்தால் அப்படின்னு சொல்கிறார். இந்த 2னுடைய முக்கியத்துவம் என்ன? பிரபஞ்சத்தின் அடிப்படை அம்சங்களை குறிக்குது. எடுத்துக்காட்டால் ஆணு பெண்ணு, பகல் இரவு, வெளிச்சம் இருள் போன்றத பிரபஞ்சத்தின் அடிப்படை. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு? 2 என்ற எண்ணை பற்றிய புரிதல் ஆன்மீக புரிதலுக்கு வழிவகுக்கும். 2ஐயும் கடந்து ஒருமைப்பாட்டை அடைவதே ஆன்மீகத்தின் நோக்கம். பொதுவாக 2 என்ற எண் ஆன்மீகத்தில் ஒருமைப்பாட்டை தான் சொல்லுது, ஆனால் அது 2ஆக பிரிந்திருக்க சொல்லுது. ஒரு சினிமா பாடலை சொல்லுவாங்க இல்லைங்களா, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். இதே வள்ளலார் என்னங்க சொல்கிறாரு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னு சொல்கிறாரு. அன்பில் இருந்து தாங்க கருணை வருது, கருணையிலிருந்து தான் தொண்டு பிறக்குது, தொண்டிலிருந்து தான் வீடு பேர் கிடைக்குது. ஒரு சினிமா பாட்டில் கண்ணதாசன் சொல்லுவார்ல, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். மனம் இருக்கும் வர அவன் மனிதன், மனம் அழிந்தால் அவன் ஞானி. மனம் இருக்கும் வரை உலகம் தெரியும், மனம் மறையும் போது இறைவன் தெரிவான். அடுத்தவர்களை பற்றி பேசும்போது நீ அஞ்ஞானி, உன்னை நீ அறியும் போது மெய்ஞானி. கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதியந்தம் ஆகி நின்றான் அப்படின்னு மகரிஷி கவியில் சொல்கிறார். இன்னொரு கவியில் அறிவின் உயர்வும் 6ஆம் நிலையில் வந்த பிறந்து வாழ்வதே மனிதனின் சிந்தனை. அறிவின் சிறப்பே மனிதன் மரத்தினிலே விதையும் அந்த விதத்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். அறிவின் உயர்வும் 6ஆம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனான்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் நல்ல புத்திசாலிங்க. உணர்ச்சிகளை 9 நவரசங்களாக பிரித்தாங்க. சிரிப்பு, இழிவு, வியப்பு, வீரம், சினம், காமம், சாந்தம்னு பிரித்தாங்க. நவரசங்களை 9ஆக பிரித்த தமிழன் திசையை 8ஆக பிரித்தான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு.
திசையை 8ஆக பிரித்த தமிழன் இசையை 7ஆக பிடிச்சான். சரிகம பதனி அப்படின்னு. இசையை 7ஆக கொடுத்த தமிழன் சுவையை 6ஆக பிரித்தான். இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, ஓர்ப்பு, தொர்ப்புன்னு. சுவையை 6ஆக பிரித்த தமிழன் நிலத்தை 5ஆக பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலைன்னு. நிலத்தை 5ஆக பிரித்த தமிழன் காற்றை 4ஆக பிரித்தான். தென்றல், வாடை, கோடை, கொண்டல். காற்றை 4ஆக பிரித்த தமிழன் மொழியை 3ஆக பிரித்தான். இயலிசை, நாடகன்னு. மொழியை 3ஆக பிரித்த தமிழன் வாழ்க்கையை 2ஆக வகுத்தான். அகம், புறம் என்று. வாழ்க்கையை 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான், அதை உயிரினும் மேலாக வைத்தான். இதைத்தான் திருவள்ளுவர் 2 அடியில் அழகாக சொன்னார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படணும். நம்ம மெய்ப்பொருளை அடைவது தான் நம்ம வாழ்வின் நோக்கம்னு தெரியாமல் பணம்னு தேடியே நம்ம பலர் இளமையை தொலைச்சிடறோம். பணத்தை வச்சுக்கிட்டு மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. சாப்பாட்டை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. கடிகாரத்தை வாங்கலாம், நேரத்தை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. நகையை வாங்கலாம், அழகை வாங்க முடியாது. ஆடம்பரத்தை வாங்கலாம், அன்பை வாங்க முடியாது. கூட்டத்தை வாங்கலாம், நண்பர்களை வாங்க முடியாது. வேலைக்காரர்களை வாங்கலாம், விசுவாசத்தை வாங்க முடியாது. வீட்டை வாங்கலாம், அன்பு தவழும் குடும்பத்தை வாங்க முடியாது. இப்போ என்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய கேரக்டரே அமையுது. அப்போ என்னுடைய கருமையத்தில் உள்ள பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய குணநலங்கள் அமையுது. உடல் என்பது உணவின் குளியல், உடல் என்பது உணவின் குவியல். மனம் என்பது வெளியிலிருந்து சேர்ந்த பதிவுகளின் குவியல். இறைநிலையை அடைவதற்கு தடையாக நம்மிடம் உள்ளது மும்மலங்கள். அந்த மும்மலங்களில் 6 தீய குணங்களும் 5 பழி செயல்களும் உருவாகுது. மும்மலங்கள் 6 தீய குணங்கள் உருவாகுது, அதுலேருந்து 5 பழி செயல்கள் உருவாகுது. பழி செயல்களால் பதிவுகளும் நம்ம கருமையத்தில் பதிந்து அந்த பதிவுகளினால் நம் இறைநிலையை அடைய முடியாமல் தடை செய்யுது. அந்த பதிவுகளை போக்க தினமும் தவமும் தற்சோதனையும் செய்யணும். இதுதான் ஒரு கவியில் கொடுப்பாங்க. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்த வினைக்கு புலனனைந்தும் இயங்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான விதைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக மேம்பாட்டத்துக்கு உதவுது தவமும் தற்சோதனையும் 2 தான். ஆன்மீக மேம்பாட்டுக்கு என்னுடைய கர்மா பதிவுகளை கழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவுறது தவமும் தற்சோதனையும் தான். செயலுக்கு வராத தத்துவமும் மரணத்திற்கு பின் செய்யும் மருத்துவம் ஒன்று தான். கண்கள் 2 ஆனாலும் காட்சிகள் ஒன்றாவதும், காதுகள் 2 ஆனாலும் கேட்பது ஒன்றாவதும், கைகால்கள் 2 ஆனாலும் செயல்கள் ஒன்றாவதும் இயற்கையின் சிறப்பு. அதை போல தான் தவமும் தற்சோதனையும் 2 ஆனாலும் அதனால் அடையும் மெய்ப்பொருள் ஒன்று தான். தவமும் தற்சோதனையும் தொடர்ந்து செய்து வர வர நீங்கள் புதிய மனிதர்களாக மாறுவீங்க. ஐ ஆம் நியூ. இந்த ஐன்றதை இன்ட்ராஸ்பெக்ஷன் எடுத்துங்க, ஏன்றதை அனாலிசிஸ் ஆஃப் தாட்டு, எம்ன்றதை மொராலிசிஸ் ஆஃப் டிசைர், என்னன்றது நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர், என்றது எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ், டபுள்ன்றது ஹூ ஆம் ஐ. இதில் முதல் லெட்டரை எடுத்துங்க. இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு ஐ, அனாலிசிஸ் ஆஃப் தாட்டுக்கு ஏ, மொராலிசிஸ் ஆஃப் டிசைருக்கு எம், நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கருக்கு என், எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸுக்கு இ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹூ ஆம் ஐன்னு வரும். நான் புதிய, ஐ ஆம் நியூ, நான் புதிய மனிதனாக இருக்கிறேன்றது வரும். அப்போ தியானம்னு சொல்கிறாங்க, தவம்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் என்னங்க வேறுபாடு? தியானம் என்பது துளி, தவம் என்பது நதி. தியானம் என்பது மேகம், தவம் என்பது வானம். தியானம் என்பது நதி, தவம் என்பது கடல்.
அன்றாட வாழ்க்கையில் வேலைகளுக்கு நடுவே இறைவனை நினைத்தால் அது தியானம். அன்றாடம் இறைவனுடைய நினைவிலே முழுவதும் இருந்து கொண்டு சிறிது நேரம் வாழ்வை நினச்சிங்கன்னா அது தவம். கடற்கரையில் நின்றுக்கிட்டு சிறிதாக கால்களை நினைத்தால் அது தியானம். அதுவே ஆழ்கடலுக்குள்ளே நீங்கள் மூழ்கிவிட்டீங்கன்னா அது தவம். இடைவெளி விட்டு இறைவனை நினைப்பது தியானம். இறைவனை இடைவிடாது நினைத்து கொண்டிருந்தால் அது தவம். தியானம் தான் தவமாகுது. தியானமின்றி தவம் இல்லை, துளி இல்லாமல் கடல் இல்லை. உலக மனிதர்கள் சிறிது நேரம் இறைவனை நினைப்பதால் அது தியானம் என்று சொல்கிறோம். முனிவர்கள் ஞானிகள் இறைவனையே நினைத்து கொண்டிருப்பதால் அது தவம்னு சொல்கிறோம். தியானம் இடைவெளி அற்று போகுமானால் அதுவே தவமாகிறது. தியானம் இடைவெளி அற்று போகுமானால் அதுவே தவமாகிறது. இடைவெளி இல்லாத தியானத்தின் நீண்ட நிலை தான் தவம். எல்லோரும் தியானம் செய்ய முடிகிறது, தவம் மேற்கொள்ள முடிவதில்லை. ஏன்னா இறைவனுடைய நினைவு குறைவாகவும் உலக வாழ்வின் பற்று அதிகமாகவும் இருப்பதன் காரணத்தினால தியானம் தான் செய்ய முடியும், அவர்களால் தவம் செய்ய முடியாது. தியானிகள் இடைவெளி விட்டு மேற்கொள்வாங்க, தவசிகள் இடைவெளி இல்லாத செய்வாங்க. இல்லற வாழ்வில் குடும்ப கடமைகளை நினைத்து கொண்டிருப்பதால் தியானம் மட்டுமே மேற்கொள்ள முடியுது, தவம் மேற்கொள்ளப்படுவதில்லை. நேரடியாகத்தான் நீங்கள் தவத்துக்கு போக முடியாதுங்க. தியானம் செய்து பயிற்சி பெற்றால் மட்டும்தான் தவம் சித்தியாகும். குடும்ப கடமைகளை தவிர்த்து விட்டு தவம் செய்வோமே ஆனால் அது பயனில்லை. அவர்களால் சத்தியத்தையும் உண்மையும் அதிகம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அடிப்படை தியானத்தில் தொடங்கி தவம் மேற்கொள்பவர்களுக்கு தவ வாழ்வு சுலபமாக அமைஞ்சிடும். இல்லறத்தாருக்கு தவம் செய்ய இயலாது, தவசிகளுக்கு தியானம் செய்ய இயலாது. தியானம் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட நிலை. தவம் என்பது இறைவனுக்கு அருகில் இருக்கும் நிலை. தவசிகள் மனித நிலையை கடந்து இறைநிலையை எட்டியிருப்பாங்க. தியானம் என்பது முழுமையான நிலை அல்ல. தியானம் தவமாக மாறும்போது தான் முழுமை அடையுது. இல்லறத்தில் இருப்போருக்கு தியான பாதை சிறந்தது. தவசிகள் பிரம்மச்சாரிகளுக்கு குடும்ப கடமைகள் இல்லாதால் அவர்களுக்கு ஏற்றது தவம். தவம் என்பது தொடர்ந்த நீரோடையின் ஓட்டம் போல மேற்கொள்வது. தன்னை அறிதல் தியானம், தன் மூலத்தை அறிதல் தவம். கேட்டு பெறுதல் தவம், கேட்காமல் பெறுவது தியானம். தவம் என்பது ஒன்றை நோக்கி அது கிடைக்கும் வரை தொடர்ந்து செய்கிறது. நினைத்தது கிடைத்து விட்டால் தவம் முடிஞ்சிடும். தியானம் என்பது உயிர் மீது மனம் ஒன்றி செய்கிறது. இதன் நோக்கம் இறைநிலையை அடைவது. நீண்ட முயற்சி வாழ்நாள் பூரா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றின் மீது பற்று வைத்து செய்வது தவம். எதன் மீதும் பற்று இல்லாமல் தன் நிலை மறந்து இருப்பது தியானம். இந்த பதிவுகள் நாம் செய்யக்கூடிய செயலால் வரக்கூடியது. பதிவுகள் மூளை செல்களில் எண்ணெய் பதிவுகளாகவும், உடல் செல்களில் இருக்க சுருக்க பதிவாகவும், உயிர் தூகல்களில் நுண்ணியக்க பதிவாகவும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவாகவும், வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் பதியுது. இந்த 6 பதிவுகளில் வான்காந்தத்தில் பதியும் சமுதாய பதிவும், கருமையத்தில் பதியும் தரப்பதிவும் 2 பதிவுகள் மட்டும்தான் நம்ம செயல்படுத்துது. இதை உங்கள் செயல் விளைவு தத்துவத்தை செய்தீங்கன்னா அது போயிடும். மீதி 4 அயராது விழிப்பு நிலையிலேயே இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா மூளை செல்களில் பதியிறது, உடல் செல்களில் பதியிறது, உயிர் துகளில் பதியிறது, ஜீவகாந்தத்தை பதியறதை நம்ம சரி செய்ய முடியும். நேர்மறை எதிர்மறை சக்தின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. இறை சக்தி என்றால் அதற்கு எதிர்மறை சக்தி, தீய சக்தி இயற்கையாகவே நிலவி இருக்குது. அந்த எதிர்மறை சக்தி தான் நம்மக்கிட்ட தீய எண்ணங்களை உருவாக்குது. நம் மனம்தான் பிரபஞ்ச வேறு சக்தியாக இருக்கிறது. அதாவது நல்ல எண்ணங்கள் மற்றும் கெட்ட எண்ணங்கள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ், இது இயற்கையான ஒரு படைப்பு. நல்ல எண்ணங்கள் நம் குணத்திலிருந்து வெளிப்படுது. அன்பு, கருணை, ஒழுக்கம், நேர்மை, பொறுமை, ஒற்றுமை, எளிமை போன்ற நல்ல குணங்கள் தான் நமக்கு நல்ல எண்ணங்களை தருது.
இதற்கு எதிர்மறையான குணங்கள் நமக்கு தீய எண்ணங்களை தருது. நம்மில் இருக்கும் விகாரங்களான எது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகிய தீய குணங்கள் தான். இந்த தீய குணம் தான் நம் மனதில் தீய எண்ணங்களை உருவாக்கி நம்ம தீய வழியில் கொண்டு செல்லுது. இந்த உலகத்தில் ஏற்படும் அனைத்து அழிவு மற்றும் இதர வன்முறை மற்றும் சமுதாய சீர்கேடு இதற்கெல்லாம் காரணம் பிரபஞ்ச தீய சக்தி தான். அந்த தீய சக்தி தான் சுனாமியாக கொரோனாவாக நமக்கு மக்களை பாழடிக்குது. மனிதர்களின் உணர்வில் ஊடுருவி தீய எண்ணங்களை உருவாக்கி அது மற்றவர் பார்த்து பின்பற்றும்படி மனோரீதியான ஒரு செயலை செய்யுது. சாதி, மதம், இனம், மொழி போன்ற வேறுபாடு எண்ணங்களை உருவாக்கி வன்முறைகளை தூண்டுவது இந்த தீய சக்தி தான். ஒருவன் தன் சாதி, மதம், இனம், மொழி தான் உயர்ந்தது என்று ஆணவம் கொண்டானா அவங்ககிட்ட தீய எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த உலக சமுதாயம் எப்படி இந்த அளவிற்கு சீர்கெட்டு உள்ளது என்று நாம் அனைவரும் சிறிது நேரம் உணர்ந்து பார்க்கணும். கொலை, பாலியல், அத்துமீறல், ஊழல், லஞ்சம், மது, போதை, சாதி, இன வேறுபாடு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடவுள் ஒன்று இருந்தோம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம சிந்தித்தோம்னா அதுக்கு காரணமே நம்ம மனசுலேருந்து எழுந்த தீய சக்தி தான், தீய குணங்கள் தான். அந்த தீய சக்தி மனிதனின் இந்த தீய மனிதன்கிட்ட இருக்கிற இந்த தீய குணங்கள் அழிய வேண்டும் என்றால் நல்ல குணங்களை நீங்கள் பெறணும். இறை சிந்தனை மற்றும் அதன் கோட்பாடுகளை தெளிவாக புரிந்து நல்ல குணங்களை வளர்த்து கொண்டால் நம்மிடம் உள்ள தீய குணங்கள் அழியும். சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் மூலம் நல்லதை எடுத்து சொல்லி மக்களுக்கு நல்ல குணங்களை அவங்க போதிக்கிறாங்க. தீய சக்தியின் பிடியிலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவரையும் மீட்டெடுக்கணும். இறை சிந்தனை ஒன்றே தான் இதற்கு தீர்வு. 5 விகாரம் கட்டுப்படுத்த இறை சிந்தனை தான் தீர்வு. நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதையே பகிர்வோம். தீய சக்தியிடமிருந்து இந்த சமுதாயத்தை மீட்க இறை சக்தி தான் ஒன்றுன்றதை மனசில் வச்சுங்க. நாமக்கல் கவிஞர் பாடுவார் இல்லைங்களா, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரில் வானில் மின்மினி போல் கண்ணீர் படுவன அவை என்ன, பேரடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, ஆரிதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் எண்ணிட வேண்டாமோ. அப்போ இறைநிலையை வேண்டணுமா, வேண்டது இல்லையா? அதே மகரிஷி ஒரு கவியில் கொள்கிறாங்க, துவக்கமுண்டு முடிவுண்டு பருவுடற்கு, துவக்கமுண்டு முடிவில்லை உயிர் ஆற்றலுக்கு, துவக்கமில்லை முடிவுமில்லை பரநிலைக்கு, துவக்கம் இயக்கம் முடிவு உண்மை தேர்வீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கவியில், அருவமே உருவமாய் ஆதியே அறிவாய் அறிவே குணங்களாய் அனுபவம் ஒழுக்கமாய் இருளே வெளிச்சமாய் இன்பமே துன்பமாய் மௌனமே சத்தமாய் மாறியது அறிவீர் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ இதுகாரும் 2 என்ற எண்ணின் ஆன்மீகத்தில் எவ்வாறு மகான்கள், ரிஷிகள், ஞானிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்தோம். இதுகாரம் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.